ஒரு திறப்பியல் கலை நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றைய சமகால அரசியல் பார்வையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இதிலே தற்பொழுது பரபரப்பாக சிங்கள பரம்பரையிலே தற்பொழுது கட்சிகள் தமக்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கி வந்த அதாவது தமிழரசு கட்சி தற்பொழுது ஒரு தன்னிச்சையான முடிவாக பலராலும் பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கின்றார்கள். தற்பொழுது இருந்த தெலோவையும் புரட்டையும் வேறு அதாவது தனித்து போட்டியிட்டு மீண்டும் இணையுமாறு ஒரு கருத்து என்ற அந்த நிலையிலே நான் உண்மையிலே அப்படியாக இருந்தால் இந்த தமிழரசு கட்சி என்று நீங்கள் யாரை குறிப்பிடுறீர்கள்? அதாவது வந்தவரிகள் இருக்கிறார்கள் என்றால் யார் அந்த வந்தவரிகள்? இவருடைய கருத்தை உள்வாங்கி கொண்டுதான் ஒரு ஆளுமையற்ற முடிவை மாவை சீனாதிராஜ் எடுப்பதாக உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் அப்படியாக இருந்தால்? இல்லை, தமிழரசு கட்சி என்று கூறிக்கொள்வோம். இப்போ தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலங்களிலிருந்து தொடர்ந்து தமிழரசு கட்சியில் செயல்பட்டு வருபவர்கள் என்று கூறுகின்ற போது அவர்களுடைய எங்களுக்கு பார்க்கின்ற போது பல கேள்விக்குறிகள் இருக்கின்றது. ஒன்று இன்று தமிழரசு கட்சியிலே ஆளுமை இருக்கின்றவர்கள் யார் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து தமிழரசு கட்சியை பயணிப்பவர்களா அல்லது புலோட்டிலே இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வெளியேறியவர்கள்? உதாரணமாக மன்னாரை பொறுத்தமில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாசனவர்கள் புலோட்டிலே இருந்து வெளியேறி தமிழரசு கட்சிக்கு சென்றவர். அதுக்கு முதல்ல அவர்கள் தமிழக கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இருந்ததில்லை. அதே போன்று இபிஆர்எல்எஃபிலே இருந்து இபிஆர்எல்எஃப் ஊடாக செயற்பட்டு கொண்டிருந்த சிவமோகன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்போ இபிஆர்எல்எஃபிலே இருந்து வெளியேறி அல்லது வெளியேற்றப்பட்டு அவர் தொடர்ந்து தமிழக கட்சி என்று இன்று மத்திய குழுவிலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். முல்லைத்தீவை பொறுத்த மட்டிலே ரவிகரன் அவர்கள் மாகாண சபை தேர்தலில் நின்று இபிஆர்எல்எஃப் தேர்தல் என்ற கட்சியின் கீழே நின்று அதில் இருந்து வெளியேற்றப்பட்டு அல்லது வெளியேறி ஏதோ ஒரு காரணத்தால் அவர் இன்று தமிழக கட்சியிலே செயற்பாட்டாளராக மாவட்டத்தினுடைய செயலாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே ஸ்ரீதரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் ஆரம்பத்திலே இபிஆர்எல்எஃபின் ஊடாகத்தான் அவர் அரசியலுக்கே உள்ளே புகுந்தவர். இபிஆர்எல்எஃப் கட்சியின் ஊடாகத்தான் அரசியலுக்கே வந்தவர். இன்று தான் ஒரு தமிழக கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தனக்கு வேணும் என்று கேட்கிற அளவுக்கு கூட வளர்ந்திருக்கின்றார். ஆகவே ஸ்ரீதரன் அவர்களும் வேறு கட்சியில இருந்து வந்தவர். சாந்தி சுரேஷ்கந்தராவை பொறுத்தவரை அவர்களுடைய குடும்பம், அவருடைய கணவர் எல்லோருமே ஆரம்ப காலங்களிலே புலோட்டினுடைய செயற்பாட்டாளராக இருந்திருக்கின்றார்கள். அதன் பின்பு தமிழக கட்சிக்கு போன பின்பு அவர்களும் ஒரு தமிழ் கட்சிக்கு முக்கிய செயற்பாட்டாளராக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சாணக்கியனை பொறுத்தமட்டிலே ஆரம்ப காலங்களிலே அவர்களுடைய தந்தையாருடைய காலங்களிலே அவர்கள் இதில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அண்மை காலத்திலே சாணக்கியன் மிக இளைஞராக தேர்தலில் முதல் நின்ற கட்சி என்று சொன்னால் அது மஹிந்த ராஜபக்சனுடைய மொட்டு சின்னம் இல்லை, அப்போது வெத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே போட்டியிட்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராக அந்த வாக்கை சிதறடித்ததற்கு பின்பு இன்று மீண்டும் அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழரசு கட்சியினூடாக வந்தபடியால் அவரும் இன்று முக்கியமான ஒரு தமிழரசு கட்சியினுடைய முக்கிய செயற்பாட்டாளராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், இந்த போராட்டங்கள் இவைகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்பு கொழும்பிலே செயற்பட்டு கொண்டிருந்த யுஎம்பியினுடைய ஆளுகைக்கு கீழ் அல்லது அவர்களுடைய ஆளுகைக்கு கீழ் செயற்பட்டு கொண்டிருந்த சுமந்திரன் அவர்கள் இன்றைக்கு தமிழக கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான தான் தலைவர் பேச்சாளர் மட்டுமில்லை, அடுத்த கட்ட தலைவர் தான் என்ற அளவுக்கு கூறும் அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற போது இவர்கள் தான் இன்று இருக்கின்ற முக்கிய செயற்பாட்டாளர்களாக இருக்கின்றவர்கள். அப்படி இருக்கும்போது இவர்களை நீங்கள் எப்படி ஒரு தமிழரசு கட்சியிலே வழிவந்தவர்கள் என்று கூற முடியும்? இது இன்று தமிழரசு கட்சி என்பது நிச்சயமாக ஒரு வந்தவர்களினால் ஆளுமைப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியுடைய இதுக்குள்ள எங்களுக்கு மிக வேதனைக்குரிய விஷயம், மேலே மிக நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த மாவை சேனாதிராயா, புரொக்டர் தவராயா போன்றவர்கள் அவர்கள் வேதனைப்பட்டு கூறுகின்றார்கள், தாங்கள் இந்த கூட்டை உடைக்கக்கூடாது என்பதற்காக எல்லோரிடமும் மண்டியிட்டு கேட்டோம், இடங்கி கேட்டோம், அப்படி செய்து விடாதீர்கள் என்று கேட்டும் கூட தங்களுடைய கருத்து இந்த இதில் ஈடுபடவில்லை என்று சொன்னால்
அவர்களை பொறுத்தவரை ஆயுத கட்சிகளுடன் இணைந்து பயணிக்க விரும்பலையா அவர் வன்முறையாளர்கள் அந்த ஒரு கருத்தை பரப்பி அந்த வாக்களை சிதறிக்க முடியாத சூழ்நிலைக்காகவா அல்லது என்ன காரணம்? இது ஒவ்வொருவருடைய பின்னணிகளை நாங்கள் எடுத்து பார்க்கணும். முதல்ல இவர்களுடைய பின்னணிகள் என்ன என்பது எங்களுக்கு சந்தேகத்துக்குரிய விடயம். இவர்கள் யாருடைய அஜெண்டாவுக்கு கீழே இவர்கள் வேலை செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஆய்ந்து அறிய வேண்டிய விஷயம். ஆகவே இவற்றுக்கும் பின்புதான் நாங்கள் இதுக்கு சரியான விடயங்களை பண்ண முடியும். இது தமிழக கட்சி தானா அல்லது தமிழக கட்சியினுடைய கருத்தியல் தான் இந்த பிரிவு செல்கின்ற முடிவா என்பதை அதன் பின்புதான் நாங்கள் ஆராய முடியும். ஆகவே நாங்கள் தொடர்ந்து இப்படியான ஊடுருவிகளால் மேற்கொள்ளப்படுற இந்த விடயங்களை விடுத்து நாங்கள் தமிழ் தரப்பிலே தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கின்றவர்கள் உறுதியோடு நாங்கள் ஒன்றிணைந்து நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது. இது தேர்தலுக்கான கட்டமைப்பு கிடையாது. இந்த ஒற்றுமை என்பது தேர்தலுக்கான கட்டமைப்பு இல்லை. இவர்கள் சொல்கிற மாதிரி இதில் எந்த விதமான டெக்னிக்கல் ரீசனும் கிடையாது. டெக்னிக்கல் ரீசன் தமிழ் மக்கள் ஓரணியிலே திரள்வதற்கு எதிரான டெக்னிக்கல் ரீசன் என்ன இருக்க முடியும்? அதில் என்ன தேர்தல் டெக்னிக்கல் ரீசன் அடிப்படையிலே அது நீங்கள் தேர்தலை பற்றி கருத்துறீங்க. ஆனால் எந்த கட்சி தன்னுடைய கொள்கையில தேர்தலாம் முக்கியமாக கொண்டிருக்குது? எந்த கட்சி நீங்க சொல்லுங்க. எந்த கட்சி தங்களுடைய யாப்பிலே எங்களுடைய நோக்கம் தேர்தல் தான் என்று சொல்லி இருக்கிற கட்சி ஒன்றை சொல்லுங்க. தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற ஒரு கட்சி தாயகம் தேசியம் சுயநிலையம் இன்றைக்கு எல்லாத்தையும் தாண்டி தாயகம் இல்லை, தேசியம் இல்லை, சுயநிலையம் இல்லை, சமஷ்டி இல்லை. இப்ப நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்ற அளவுக்கு இது எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு 13வது திருத்த சட்டத்தை தூக்குற அளவுக்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் பிளவுபட்டிருக்கு. அதுக்கு மேல கேட்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிளவு தான், இந்த பிரிவினை தான். ஆகவே இந்த பிரிவினையை நாங்கள் தவிர்க்கிறதன் மூலம்தான், இந்த பிரிவினையை நாங்கள் தவிர்த்து தமிழ் மக்கள் எல்லாம் ஓர் அணியிலே திரள்வதன் மூலம்தான் நாங்கள் ஒரு தமிழ் மக்களுக்கான உண்மையான ஒரு குறைஞ்சபட்ச அதிகாரங்களையாவது பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய இவை இந்த டெக்னிக்கல் ரீசனால அங்கே ஒன்றும் வரப்போவதில்லை. அது என்ன டெக்னிக்கல் ரீசன்? ஆரம்பத்தில் இன்றைக்கு தந்தை செல்வன் காலத்தில் ஒரு கால் எல்லா மக்களும் சேர்ந்து போட்டியிட்ட போது மிக அதிகமான எதிர்கட்சி அமுதலிங்கம் காலத்தில் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதுக்கு பிறகு விடுதலை புலிகளின் பின்னணியில சேரைக்குள்ள 68 விதமான வாக்குகள் எடுக்கக்கூடியதாக. ஆனா அந்த தமிழ் ஈழ விடுதலை புலிகளால 68 வீதமான மக்களை திரட்டி ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டு வந்த அந்த கொடுத்துட்டு தான் அவர்கள் போனார்கள். தமிழ் மக்களை ஒன்று திரட்டி ஏறக்குறைய பெரும்பான்மையான மக்களை ஓரணியில திரட்டி இவற்றை கையில கொடுத்துட்டு போனவர்கள். இன்றைக்கு கடந்த தேர்தலில் 32 வீதமாய் ஆக்கி போட்டு நாங்கள் டெக்னிக்கல் ரீசன் என்ன டெக்னிக்கல் ரீசன்? அதுல என்ன டெக்னிக்கல் ரீசன்? அது சரியான முறையில சொல்லுங்க. நீங்கள் இதிலே டெக்னிக்கல் ரீசன் நீங்கள் கூறுவது போன்று ஒன்றும் இல்லை. ஆனாலும் இவர்கள் அதிலே ஒரு வடிவத்தை கொடுக்கிறார்கள். தொடர்ந்தும் நாங்கள் இவ்வாறான ஒரு பயணிப்போமாக இருந்தால், இந்த ஆயுத கட்சிகளையும் உள்வாங்கிக் கொண்டு பயணிப்போமாக இருந்தால் இதைவிடவும் நாங்கள் மோசமான தேர்தல் தோல்விகளை சந்திக்க நேரிடும் என்பது அவருடைய கருத்து. காரணம் என்னவென்றால் இவர்கள் ஒரு வன்முறை கலந்த கட்சிகளாக இருக்கிறார்கள் என்பது. இதைத்தான் அவர்கள் அடிக்கடி மேடைகளில் கூட கூறுகின்றார்கள். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளால் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் தேர்தல் இல்லை என்ற தேர்தல் மட்டும் இல்லை என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படி இருக்கைக்குள்ள தேர்தலுக்கான டெக்னிக்கல் ரீசன் இருக்க கொண்டு செல்கிறீர்கள். இதுவும் கூட ஒவ்வொரு ஒற்று கட்சியினுடைய கொள்கையும் இல்லையே. போராட்டம் மௌனிக்கப்பட்ட நிலையில போராட்டம் மௌனிக்கப்பட்டது இருக்கட்டும். ஆனால் எந்த கட்சியாவது தனியாக எங்களோட நோக்கம் தேர்தல் ஆண்டு வலிக்கிட்டு இருக்கோம்? எந்த கட்சியும் தமிழ் பரம்பில் இல்லை. ரைட். நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற எல்லா மக்களையும் அணிதிரட்டி அந்த மக்களுடன் இணைந்து தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதை நோக்கமாக தானே எல்லா கட்சியும் தங்களோட ஜாப்ப வடிவமைச்சிருக்கு. அப்படி வடிவமைச்ச நீங்களையும் தேர்தலுக்கு அனுப்பிடுவீர்கள். அப்ப ஜாப்ப மீறீர்கள். நீங்க இதுல ஜாப்ப சொல்லுங்க. இந்த கேள்வியை நீங்கள் தமிழரசு கட்சி என்ன ஜாப்பில் என்ன சொல்லியிருக்கு? சமஷ்டி முறையிலான பிரிக்கப்படாத இலங்கைக்குள் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தாயகம்
தாயக கோட்பாட்டை அவர்கள் சொல்லுங்கள். ரைட். இந்த தாயக கோட்பாட்டுக்கு தேர்தல் முக்கியம். சம்பந்தம் இல்லை. பின் நீங்கள் கட்சியின் யாப்பை இப்படி வச்சுக்கொண்டு இன்றைக்கு அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்துற மாதிரியான வேலையை நீங்களே செய்கிறீர்கள். பின்னடைவை என்னத்துக்கு பின்னடைவு, எதுக்கு பின்னடைவு, அதான் கேள்வி. அதாவது இப்பொழுது 22 தமிழரசு கட்சிக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பின்னடைவை சொல்றீர்கள், அப்படித்தானே? அப்படித்தான். அப்படி என்றால் இதில் என்ன கொள்கை அடிப்படையில் வாங்கப்பட்ட ஏனைய கட்சிகள் தங்களை முந்திக் கொண்டு செல்வதான ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் அவ்வாறு ஒரு திட்டத்தை எடுக்கிறார்கள் என்பது வெளிப்படையான சூழ்நிலை தெரிகிறது. ஆகவே நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வரைய வேண்டிய நோக்கங்கள் வேண்டிய கொள்கை எல்லாமே தேர்தல் அடிப்படையாகும். என்னென்று நாங்கள் அதே சூழ்நிலையில் இப்போ ஆயுத கட்சிகள் ஒரு முடிவை எடுத்தால் என்ன, அதாவது இருக்கக்கூடிய இந்த முன்னணி கட்சிகள் மட்டும் ஆயுத குழு இல்லை, இன்னும் ஆயுத குழு விடுதலை புலிகளும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஆயுத குழுக்கள் தான், ஆயுதத்தை போராடினவர்கள் தான். ஆகவே இன்றைக்கு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு அரசியல் நிலைமைக்கு வந்தாலும் கூட அவர்களுடைய நோக்கத்தில் நோக்கம் என்னென்று சொன்னால் அந்த நோக்கம் தேர்தல் நோக்கம் கிடையாது. ஒரு காலம் எந்த ஒரு விடுதலை புலிகளையோ அல்லது ஏனைய இயக்கங்களிலோ இருந்த எந்த ஒரு போராளியும் அல்லது மாவீரராக்கப்பட்டவர்கள் அல்லது மறைந்த போராளிகள் யாருமே இந்த தேர்தலுக்காண்டி உயிரிழப்பு, தேர்தலுக்காண்டி போராடவும் இல்லை. அவர்கள் போராடினதெல்லாம் உரிமை, அதாவது தமிழீழத்தை அடையணும் நினைச்சு தான் போராடினவர்கள். அப்போ குறைஞ்சபட்சம் நாங்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கான ஒரு உயர்ந்தபட்ச அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஒன்றிணைகிறதை விட்டுட்டு தேர்தலுக்காக நாங்கள் டெக்னிக்கல் ரீசன்ல பிரிகிறோம் சொன்னால் அதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? சார், இது ஒரு அரசாங்கத்தினுடைய பின்னணி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதைத்தானே நான் சொன்னேன். நான் ஊடுருவிகள் எப்படி வந்தார்கள்ன்றதுக்கு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஒவ்வொரு இதுகளுக்கூடாக வந்திருக்கலாம். இப்போ நாங்கள் வெளியேற்றிக்க எங்களோட இருந்தவர்களை வெளியேற்றிக்குள்ள நாங்கள் எங்களோட கட்சியின் கொள்கைக்கு முரணானவர்களை நாங்கள் வெளியேற்றுவோம், அல்லது எங்களோட கட்சியிலிருந்து முரண்பட்டவர்கள் வெளியேறுவார்கள். அப்போ முரண்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேற கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் ஆயுதம் தாங்கிய கட்சிகளை ஒரு துரோகி என்ற பட்டங்கள் தானே, அதாவது நான் சொல்லுகிறேன், இலங்கை தமிழரசு கட்சி கூறுகிறது, தமிழர் விடுதலை கூட்டணி கூறுகிறது, மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறுகிறது. அதே அப்படியாக இருந்தால் இந்த அதாவது நான் சொல்கிறேன் அரசியல் ரீதியாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிற கட்சிகள் ஏன் அவ்வாறான ஒரு கருத்தை தேர்தல் பிரச்சார முறைகளை கூறுகிறார். அப்போ நீங்கள் இப்போ சொல்கிற நீங்கள் இயக்கங்கள் துரோகிகள் என்று சொல்கிற நீங்கள் ஆரம்ப காலத்தில் விடுதலை புலிகளாக அமுதலிங்கம் உட்பட பல தலைவர்கள் கொல்லப்பட்ட போது துரோகிகள் என்று தான் கொண்டவர். நீங்கள் அந்த விடுதலை புலிகள கொள்கையை ஏற்றுத்தான் நீங்கள் கடைசியாக இந்த டிஎன்ஏக்கு சேர்ந்த நீங்கள். அப்போ நீங்கள் அந்த துரோகிகள் என்று அமுதலிங்கம் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த கட்சியை தலைமையாக கொண்டிருக்கிற நீங்கள் இந்த தமிழரசு கட்சி அமுதலிங்கத்தை விடுதலை புலிகள் துரோகிகள் என்று கொலை செய்யப்பட்ட பிறகு அதே விடுதலை புலிகளுடைய அணியில போய் நீங்கள் சேர்ந்துதானே நீங்கள் தமிழரசு கட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினீங்கள். அப்ப இப்ப ஏன் சொல்றீங்களே? அப்ப சொல்லல, ஆயுத பலத்துடன் அப்ப ஏன் சொல்லல? அதான் கேள்வி. பயம், ஆயுத கட்சிகளுக்கு பயம், ஆயுத கட்சிகளுக்கு அப்ப நாங்கள் திரும்ப ஆயுதம் தூக்கினா இங்க பயந்து மாறி சொல்லுவீங்களோ? அது காலங்கள் தான் அதுக்கு பதில் இல்லை. அப்படி என்றால் அதுதான் அவர்களோட நோக்கமும். அதான் அதுக்கு காலங்கள் தான் பதில் கூற வேண்டும். இவ்வாறு நடக்கிறார்கள் என்பது காலங்கள் தான். இது ஒரு சரியான ரீசன் கிடையாது அவர்களை பொறுத்தமில்லை. அதைத்தானே சொன்னேன். உங்களுடைய அதாவது நான் நினைக்கிறேன் கட்சி தலைமை என்பது அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள், செல்வம் அடைக்கநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், அது மட்டும் முன்னாள் விக்னேசன் அவர்கள் கூட இதை அவர்களுக்கு சரி அப்படியாக இருந்தால் இந்த தமிழரசு கட்சிகள் அந்த வந்தறிகளாக கருத்துக்களை முன்வைத்தவர்களுக்கு எடுத்துக் கூறவில்லையா? இப்படி செய்வது தவறு, இதனை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் பங்காளி தேசியத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த ஆட்களுக்கு எது எடுத்து கூறுவது? இல்லை, இது தவறு என்றதை நீங்கள் சுட்டிக்காட்டி தவறு கூறினவர்கள் ஏற்று அவர்கள் அதுக்கு தவறு செய்யண்டே வந்திருக்கிறார்கள். பிறகு இந்த அவர்கள் தவறுன்னு சொன்னாப்பல அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ? தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனும் அதனை சம்பந்தன் ஐயாவை பொறுத்தவரையிலே சம்பந்தன் ஐயா என்று உண்மையாக அவர் மனச்சாட்சிப்படி எந்த நிலப்பாடில் நான் அவரில் பிழையாக கருது சொல்லல. அவர்கிட்ட வயசும் அவருக்கு இருக்கிற இன்றைய இருக்கிற உடல்நிலையும்
அவர் கௌரவமாக ஒரு இளைய தலைமுறையிடம் தன்னுடைய பொறுப்பை கொடுத்துட்டு ஒதுங்கி இருந்த ஆலோசகராக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஆனால் அது எனவே நாங்கள் அவரை பற்றி இதில் பிரஸ்தாபிப்பது கதைப்பது எல்லாம் வந்து ஒரு அர்த்தமிட்ட விஷயம். அதை அவர் செய்ய வேணுமென்றது எங்களுடைய இதயபூர்வமான வேண்டுகோள், அவ்வளவுதான். அவர் அப்படியே அந்த தமிழ் மக்களுடைய அவரால் இன்றைக்கு வந்து அது மக்களுடைய இயற்கை. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சுயமாக செய்யப்படக்கூடிய விடயம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு 86 வயதையும் தாண்டி அவர் 86 தாண்டி 90 வயசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுக்குள்ள வந்து இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. இது வந்து இன்றைக்கு வந்து எத்தனையோ பெரிய இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படித்த பல இயக்கங்களினால் உருவாக்கப்பட்டு ஒரு கொள்கையாக கொண்டு வரப்படுற ஒரு விடயத்தை இந்த வயசில் வந்து நான் சமாளிப்பேன்னு நிற்கிறது அது உண்மையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்காக நாங்கள் அவற்றை வயசு முதிர்ச்சியை வந்து மதிச்சுத்தான் கருத்து சொல்லணும். ஆனால் அது உண்மையாக இப்போது இருக்க வேண்டிய அவர் போக வேண்டிய இடம் அது. ஆகவே இதை இன்றைக்கு இருக்கிற இந்த வந்தேறிகள் அல்லது இந்த தமிழரசு கட்சிக்குள்ள வந்தேறிகள் வந்து அவரை வச்சு கொண்டால் தான் தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற முடியும் என்று செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதால வந்து அவர் அப்படி இருக்கிறார். இல்லாட்டி அவர் நிச்சயமாக வந்து அந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். நான் கருதுகிறேன், என்னுடைய அவதானிப்பிலிருந்து நான் கருதுகிற விஷயம் இது. இந்த வந்தேறிகளுடைய செயற்பாட்டால் தான் வேறு வழி இல்லாமல் அவரும் தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு தேர்தல் கூட்டுக்காக தேர்தலையே மையமாக இருக்கின்றவர்கள் தன்னுடைய பதவிக்காக இருக்கிறார்கள். அப்படியே இருந்தால் தற்போது எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது என்னென்னு சொன்னால், இந்த டெக்னிக்கல் ரீசன் என்று சொல்லிக்குள்ள கடந்த தேர்தலில் அநேகமாக ஒரு பாரிய கருத்தொண்டு வெளிவந்தது. யாழ்ப்பாண தேர்தலில் சுமந்திரன் வந்து மிக குறைவான வாக்குகளை பெற்று அவர் வந்து இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆகவே அது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான வாக்கு காணாதுன்ற கருத்து எனக்கு தெரியாது, உண்மை தெரியாது, கருத்து பலமாக அடிபட்டது. அப்படி கேட்டால் இந்த சுமந்திரன் சொல்கிற டெக்னிக்கல் ரீசன் வந்து குறைஞ்சளவு வாக்கு எடுத்து போட்டு ஆட்சி அமைக்கிறது எப்படி அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் வர்றது எப்படி என்ற டெக்னிக்கலை சுமந்திரன் வச்சிருக்கோம் எனக்கு தெரியாது. பாராளுமன்றத்திலே திருட்டு வாக்கிலே சுமந்திரன் வந்தாங்க. நான் அப்படி சொல்லல, அப்படி கதை என்னன்னு ஒரு தேர்தல் வெற்றி பெற்று அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த டெக்னிக்கல் என்று எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா சரியான விளக்கம் கொடுக்கல தானே. அப்படி எது டெக்னிக்கல் இருக்கோ எனக்கு தெரியாது. இப்போ வாக்கெடுக்காட்டிலும் என்னண்டா 68% வாக்கெடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 32 இருக்குது. இப்போ இன்னும் பிரிஞ்சதுன்னா ஆளுக்கு 10-12 தான் பெறப்போகுது. ஆளுக்கு 10-12 தான் பெறும். அப்போ இந்த 10-12% வாக்கெடுக்கிறவர் டெக்னிக்கலாக வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வர முடியும் என்று சொன்னால் அதை இப்போ சுமந்திரன் ஏதோ ஒரு டெக்னிக்கல் வச்சிருக்கு போல, அதை வெளிப்படையாக சொல்லல தானே. அப்போ எனக்கு இதுலேயே ஒரு சந்தேகம் வருது, இது உண்மையும் உண்டு. சரி, அவர் அவ்வாறு செயற்படுதல் என்றால் இந்த தற்பொழுது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்ன, இல்லாட்டி எப்படி போகலாம் என்பது உங்களுடைய பேர். என்ன பொறுத்தவரையில கட்சிகள் தாங்கள் கொண்டிருக்கின்ற ஜாப்புகளை முதல்ல எல்லோரும் அறிஞ்சு கொள்ளணும், அதை வாசிக்கணும். நாங்கள் என்ன கட்சிக்கு என்ன ஜாப்பு, இப்ப வந்தவர்களுக்கு ஜாப்பு தெரியும் என்று சொல்லிடாதானே. இப்ப போன வருஷம் EPRLF ஜாப்பில் இருந்தவர்கள், அதுக்கு முதல் வருஷம் புலட்டுன்ற ஜாப்பில் இருந்தவர்கள், அது அப்படியே ஜாப்புகளை மாற்றி கொண்டு வரைக்கும் அவர்களுக்கு இன்னும் தங்கட ஜாப்பு என்னன்னு தெரியாம இருக்குது. எது தங்கட ஜாப்புன்னு உண்மையா தெரியாம இருக்கு. இப்ப தமிழக கட்சிக்கு போனோம்னா முதல்ல என்ன செய்யணும், அவர் தங்களுடைய கட்சியில் இருக்கிற ஜாப்பை வாசிக்கணும், ஜாப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் அவர்கள் வந்து அதில் இணைகிறதை பற்றி சிந்திக்கணும். அப்படி இல்லை தானே, இவர்கள் புலட்டில் இருப்பார்கள், புலட்டுக்கின்ற ஒரு வேறு ஜாப் இருக்கு, தமிழக கட்சிக்கின்ற ஒரு இன்னொரு ஜாப் இருக்குது, அது மாதிரி EPRLF ஜாப்பு வேறு. இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கைக்குள்ள வந்து இவற்றெல்லாம் எது சரியான ஒருங்கிணைந்து பார்த்து அதில் பேசி பறஞ்சுதான் கூட்டுகள் வாரது. ஆனால் இவர்களை பொறுத்தமட்டில் தமிழரசு கட்சியின் ஜாப்பில் இருக்கிற விஷயத்தை வடிவ பார்க்காமல் இவர்கள் வந்து தேர்தல் தான் ஒரே ஒரு நோக்கம் என்று செயற்படுறது தான் இன்றைக்கு இருக்கிற இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள ஒற்றுமைப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். இல்லை, ஒரு நேர்காணலிலே நான் நேரடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தர்கள் எடுத்தப்படுது. அவர் கூறுகிறார், விடுதலை புலிகள் தான் ஏகப்பிரதிகள், விடுதலை புலிகள் தான் தமிழ் மக்களுடைய ஏகப்பிரதிகளாக செய்யப்பட்டார்கள், அதிலே மாற்று கருத்தில்லை. அவர்கள் ஒரு பலமான இயக்கமாக இருந்து பின்னர் அவர்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவின் காரணமாக அவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட நிலையிலே
தற்பொழுது அருகே சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் கூறுகிறார். அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை இவர்கள் பிளவுபடுத்துவதற்காக ஒரு அரசாங்கத்துடைய நிகழ்ச்சிகளிலே இந்த வந்தவர்கள் செயற்பட்டார்கள் என்று கருத்தாடலாக இருக்கிறது. இல்லை, இதில் நாங்கள் அந்த அரசாங்கத்தினுடைய பேரினவாதத்தினுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி பேரினவாதத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள்ள தான் இவையெல்லாம் நடக்குதுன்ட்டு நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு வெக்கக்கேடு. என்ன காரணம் என்று சொன்னால் இதை அவர்கள் செய்வார்கள், கட்டாயம் செய்வார்கள். அவர்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்றது அவர்கள் அவைகளின் அஜெண்டா. சிலவர்கள் அவங்களோட கட்சியில், அதாவது பேரினவாத கட்சிகளினுடைய யாப்பிலையும் அது இருக்கு. இவர்களை நாங்கள் பலவீனப்படுத்தினால்தான் இங்கே இந்த நாட்டில் ஒரு சரியான ஸ்திரமான தன்மையை, அரசியல் ஸ்திரத்தை உருவாக்க முடியும் என்றது அது சிலவர்கள் அவங்களோட ஜாப்லேயும் இருக்கு. அது அவங்களோட செயற்பாடு, அவங்க செய்வாங்க. ஆனால் அதுக்குள்ள நாங்கள் போய் விழுகிறது தானே பிரச்சனை. அவர்களுடைய அந்த மீனுக்கு தூண்டில் போடுறதுன்றது நாங்கள் தூண்டில போடுவோம் தான். தூண்டில இருக்கிற மீனை நம்பி போட்டு கவுற எங்களை நாங்கள் இல்லை கவனமாக இருக்கணும். அதை மக்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் விழிப்புணர்வாகவும் எங்களுக்கு ஒரு நுட்கமான கொள்கையுடனும் நாங்கள் கொண்டிருக்கிற கொள்கையை பற்றுறுதியுடனும் கொண்டிருக்கிற கொள்கைன்றது நான் சொல்றது, நீங்கள் யாப்பில் ஒவ்வொரு கட்சியும் யாப்பை வரைஞ்சி போட்டு அந்த யாப்பை விட்டுட்டு தான் நீங்கள் எல்லாம் செயற்படுறது. அநேகமாக நான் பார்த்துருக்கேன். யாப் பார்க்குறதே இங்கே பெரும்பான்மை. ஆகவே அந்த யாப்பின் அடிப்படையில் செயற்பட்டு கொண்டு வர்ற விடயங்கள் என்று சொல்லிக்குள்ள இந்த ஒரு கட்சியின் தங்களுடைய தேர்தலுடைய மிக முக்கிய விடயமாக நான் அறிஞ்ச வரையில் தேர்தல் தான் முக்கிய விடயம் என்றதை இந்த தமிழ் தேசியத்தில் எந்த ஒரு யாப்பிலையும் விரைஞ்சிருப்பதாக நான் அறியவில்லை. இல்லை, நீங்கள் எல்லோரும் ஒரு ஆயுதம் தாங்கிய கட்சிகளாக இருந்ததன் பின்னர் நீங்கள் ஒரு அரசியல் நீரோட்டத்திலே வந்ததன் பின்னர் மீண்டும் நீங்கள் அந்த தமிழ் கட்சியினால் ஒரு ஓரம் கட்டப்படுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. இந்த நிலையிலே நாளைக்கு நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தலைமையிலே 6 கட்சிகள் கூட்டுறவான ஒரு தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. இது உண்மைதான். இந்த ஓரம் கட்டப்படுவதுன்றது நான் ஏற்றுக்கொள்ளையில் என்னென்னா, அவர்கள் ஓரம் கட்டுற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அரசியல் வங்குரோத்து கிடையாது. அவர்கள் ஓரம் கட்டுற அளவுக்கு நாங்கள் ஒரு அரசியல் வங்குரோத்து நிலைமையில நாங்கள் இல்லை. அது தவறான விஷயம். ஆனால் அந்த கூட்டுன்றது அது நாங்கள் கூட்டை விட்டு வெளியேறவில்லை. அவர்கள் தான் வெளியேறுகிறார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கூட்டில இருந்து வெளியேறவில்லை. தாங்கள் வெளியே போகிறோம் மட்டும் சொல்லி நீங்கள் உங்களோட முடிவு எடுக்கொண்டவே சொல்லியிருக்கணும். ஆகவே அவர்கள் வெளியேறினபடியாத்தான் விக்னேஸ்வரன் ஏற்கனவே கூட்டமைப்பில் இருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் திரும்ப கூட்டுக்கு இணைகிறார்கள். கூட்டமைப்பு ஒரு கட்சி வெளியே போகுது, 3 கட்சி உள்ள வருது. இதுவரைக்கும் இன்னும் சிலது கூடுதலாகவும் வரலாம். ஒரு கட்சி வெளியே போகுது கூட்டமைப்பில் 3, இதுவரைக்கும் இன்றைய நிலவரத்தின்படி 3 கட்சி வந்து தேசிய மக்கள் முன்னணியையும் அழைப்பதாக உங்களுடைய ஏற்கனவே கூட்டாட்சி செய்யப்பட்ட டெலோ கட்சி தலைவர் செல்லமடைக்காரர் குறிப்பிட்டிருந்தார் ஊடகம் ஒன்றிலே. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தமிழ் தேசியத்தோட சேர்ந்து இணைஞ்சி செயற்படலாம் என்று வந்தால், அது கூட்டுக்குள்ள இணையும் என்றால் அது மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயம். அவர்கள் இணைவார்கள் என்றால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இணைந்து செயற்படுறதில்லை. இந்த இதில் அவர்கள் வருவார்கள் என்றால் நாங்கள் கட்டாயம் நாங்கள் இணைக்கிறதில்லை, எங்களோட இணைகிறார்கள். அது அவர்களாக ஒரு கூட்டில் சேர்கிறார்கள் என்று சொன்னால் அது வரவேற்கத்தக்க விஷயம். ஒன்று நடந்த, அதாவது உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும்போது இதிலே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பரம்பிலே பலர் கலந்து கொண்டு பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இது உங்களுக்கு எந்த வகையில் சாதகமாக அமையும் என்பது உங்களுடைய கருத்து இறுதியாக? இல்லை, இது சாதகம் என்றதை விட இது உண்மையாக ஒரு தன்னெழுச்சியாக ஒரு தன்னுடைய 3 சகோதரங்களை மாவீரர்களாக யுத்தத்தில் இழந்த ஒரு கடைசி இளைஞர். அது மாத்திரமில்லை, தந்தையார் கூட நாட்டுப்பற்றாளராக இழந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒருவர். ஒரு சமூக சேவையாளர்.
இப்போ அவர் அவர்களுக்கு அந்த அந்த வலி இருக்கும் கட்டாயம். என்னென்னா தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் பிரிகிறதும் தேர்தலுக்காக தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்வதும் இணைந்து செயற்படாமல் இருக்கின்றது அவருடைய ஆதங்கமாக இருந்திருக்குது. அப்போ அவர் அந்த அதில் எல்லாரும் இணையணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சு தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற கட்சிகள், அமைப்புகள், நபர்கள் என்று எல்லோருமே இதில் இணங்கி செயற்படுவதன் மூலம் ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கும், அது ஒரு சரியான பாதையாக இருக்கும் என்று சொல்லி அவர் அந்த தேர்தலில் வேலுப்பிள்ளை மாதவ மேஜர் என்ற ஒரு இளைஞர் தன்னிச்சையாக அதில் இருந்தவர். இப்போ அவர் இதில் இருக்கைக்குள்ளே எங்களை பொறுத்த மட்டும் எங்களை கட்சி அவர் ஏற்கனவே அறிமுகமான அவர் இருக்கைக்குள்ளே இப்படி ஒரு சரியான கோரிக்கை அவர் வச்சிருக்கைக்குள்ளே நாங்கள் அதுக்கு ஆதரவளிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் உள்ள கடமை. என்னென்னா அவர் வச்ச கோரிக்கை எல்லாருடைய கோரிக்கையும் தான். அது அவருடைய கோரிக்கை மட்டுமில்லை, அவருடைய எண்ணம் மட்டுமில்லை, எல்லாருடைய உள்ளங்களில் உண்மையாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் தேசிய பரப்பிலேயே தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்படியான இதில் அவர் தந்த கோரிக்கையை எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அதுக்கு வரவேற்றினாங்கள். அது மாதிரி இபிஆரில் இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்திருந்தார், விக்னேஸ்வரன் முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தார், அடைக்கல்நாதன் வந்திருந்தார், மற்றது விடுதலை புலிகள் அல்லது புலிகளுடைய கட்சிகள், புனர்வாழ்விக்கப்பட்ட புலிகளுடைய கட்சிகள் என்று பலரும் அதில் இணைஞ்சதை காணக்கூடியதாக இருந்தது. இப்போ நாங்களும் ஒரு உறுதிமொழியை கூப்பிட்றோம். அது ஒன்றும் புதிய ஒரு உறுதிமொழி அல்ல. எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் தொடர்ந்து ஒற்றுமையை வலியுறுத்தி அதுக்காக இப்போ கடந்த கால தேர்தலில் கூட எங்களை அவர்கள் தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலில் எங்களோட பெயர்களை குறைச்சி அல்லது ஒதுக்கி தந்த போது கூட நாங்கள் அதுக்கு எந்தவித அந்த விட்டுக் கொடுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, உதாரணத்துக்கு கிளிநொச்சியை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் தான் போடுற ஆக்களை தான் போடுவன், வேறு யாரும் போடல, எந்த கட்சியும் போடல, யாரும் போடலான்ற ஒரு சர்வாதிகார போக்கில் நடந்து கொண்டு அவர் மட்டும்தான் போட்டார். அப்பவே நாங்கள் தேர்தலுக்காகத்தான் நிற்கிற ஒரு கட்சியாக இருந்திருந்தால் நாங்கள் அந்த கட்சியிலேருந்து வெளியேறி இருக்கணும். ஆனால் நாங்கள் வெளியேறவில்லை. ஏன்னா நாங்கள் எங்களோட நோக்கம் தேர்தல் மட்டும் இல்லை. ஆனாலும் கூட அதை கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்கே தெரிவிக்கிறோம்? கட்சி தான் தெரிவித்தாங்க, மக்கள் மத்தியிலே. நான் கட்சிக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து இப்படியான எதோச்சாரிக போக்கில் நடந்தால் கூட்டு நிலைக்காது, ஆகவே நீங்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி அண்மையில் கூட எழுத்தில் நாங்கள் அதை கொடுத்துருக்கோம். இந்த முறையும் அவர் அதே முயற்சியை மேற்கொள்கிறார். ஆகவே இது எங்களுக்கு ஒரு மிக இதான இதை எல்லாத்தையும் நீங்கள் பரிசீலிக்கணும் என்று கொடுத்தா பிறகுதான் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். தாங்கள் வெளியேறும் என்று சொல்லி வெளியேறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்சி வெளியேறி 3 கட்சி சேருது என்று சொன்னால் இன்னும் சில கட்சிகள் தொடர்ந்து சேருவதற்கு இருக்கின்றபடியா இது ஒரு நன்மையான விடயம் என்று தான் கூற வேண்டும். நிச்சயமாக தற்பொழுது இந்த தமிழ் தேசிய பரம்பிலே தமிழ் கட்சிகள் ஒன்றுக்கு ஒன்றுடன் முரண்பாடுகள் தற்பொழுது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பிரிந்து செயற்படுகின்ற ஒரு சூழல் தற்பொழுது உருவாக்கப்பட்ட நிலையிலும் ஒற்றுமையை வலியுறுத்தி தற்பொழுது இடம்பெற்ற அந்த உண்ணாவிரத போராட்டம் அது ஒரு சாதகமாக அமைய வேண்டும் என்பது பல்வேறு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த சமகால அரசியல் பார்வையிலே மற்றும் ஏனைய இந்த அரசியல் ரீதியான பின்னடைவுகள் தொடர்பிலும் இந்த கட்சியின் முரண்பாடுகளை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இந்த வந்தேறிகள் தான் தற்பொழுது தமிழிசை கட்சி என்று தங்களை கூறிக்கொண்டு இந்த கட்சியிலே குழப்பங்களை விளைவிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் முன்னாள் வடமான் சமீபுடைய விவசாய அமைச்சர் சிவனேசன் பவான் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார். அதற்கு தினப்புயில் களம் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.